பார்க்க போது ஹெல்த்தியான லட்டு வாங்க பார்க்கலாம். Hello friends, வணக்கம் and welcome back to சமையல் ஃபுட் கோர்ட். இன்னைக்கு நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலில் நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க சிம்பிளான பொருளை வச்சு எப்படி இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்வீட் செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ வாங்க நம்ம இந்த டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆன பிறகு நான் அதில் 200 கிராம் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு கருப்பு எள்ளை செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளில் தான் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ளேமை ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, எள்ளு உங்களுக்கு தீஞ்சிடும். நல்லா படப்படன்னு பொரியிற அளவுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணால் போதும். ஆயில் எதுவும் சேர்க்காமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எள்ளு நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ள நம்ம எள்ளில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கருப்பு எள்ளில் அளவுக்கு அதிகமான மேங்கனீஸ் அண்ட் கால்சியம் இருக்கிறதுனால நம்ம போன்ஸை ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கருப்பு எள்ளில் புரோட்டீன், ஃபைபர், விட்டமின், அயன், ஒமேகா 3 இருக்கிறதுனால நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு கூட இது பயன்படும். இதில் அளவுக்கு அதிகமான ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்கிறதுனால நம்ம பிளட் சுகரை கூட கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும். இன்னும் உங்களுக்கு எள்ளை பற்றின ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம எள்ளெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரோஸ்ட் பண்ண எள்ளை நீங்கள் தனியாக எடுத்துருங்க. தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அதை ஆற வச்சிடலாம். எள்ளு நல்லா ஆறின பிறகு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அடுத்தது நான் இதில் 150 கிராம் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். 200 கிராம் எள்ளு எடுத்திங்கன்னா 150 கிராம் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். உங்ககிட்ட வெல்லம் இல்லைனா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே ஹெல்த்தியானது. அடுத்தது இதில் 4-5 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொரன்னு அரைச்சிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம அரைச்சதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது போல் மீதி இருக்க எள்ளையும் வந்து நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் நெய் எதுவுமே சேர்க்கலை. எனக்கு எள்ளுலேருந்தே லைட்டாக ஆயில் வெளில வந்ததுனால நான் அப்படியே இதை பால் மாதிரி பிடிச்சிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா பால் மாதிரி பிடிச்சிக்கலாம். இது போல் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய எள்ளு உருண்டை, எள்ளு பர்ஃபி இதெல்லாம் வந்து ஹெல்த்தியே கிடையாது. நம்ம வீட்டில் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த சூப்பர்பான ஸ்வீட்டை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான இந்த எள்ளு உருண்டையை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கருப்பு எள்ளில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது உங்கள் சரும பிரச்சனை, ஸ்கின் கேர், ஹேர் கேர் இதுக்கெல்லாம் நல்ல ஒரு ஹோம் ரெமிடியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு எந்த ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலும் சீக்கிரமாக சரியாயிடும். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 2 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிம்பிளான ஹெல்த்தியான எள்ளு உருண்டை உங்களுக்கு பிடிச்சிருக்கான மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ நான் இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த எள்ளு உருண்டை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம கடையில் வாங்கக்கூடிய எள்ளு உருண்டை இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது. இது போல் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.